சொன்னாங்களா நேர்மையா இருக்கிறதே ஒரு சாதனை தான் சொன்னான்னு சொன்னா சார் சத்தியம் வழியில போனா நம்ம கடைசி வரைக்கும் சாதிக்கலான்னு அற்புதமா பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல கிருஷ்ணகிரியின் மிக சிறந்த பாடகர் மகேந்திர வர்மா அவர்களை பலத்த கைத்தட்டோடு அழைக்கிறேன். அவர் காசு கொடுத்து ஆள் கூட்டு வந்துருக்காரு தெரியும், நல்லா கைத்தல் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பாட்டுனாலே ரசிக்க மட்டும்தாங்க. அதுவும் இந்த நண்பர்கள் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவா வேணும். போட்டு தாளம் போட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 மணி பஸ் 5 மணிக்கு வருதா, 10 மணி பஸ் பின்னாடியே வருதா, அப்படி பேசுறாங்க இவங்க. இவங்களும் ரசிக்கிறாங்க, சும்மா ஒப்புக்கு செப்பா வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன பழமொழி பாது அப்படிதாங்க. அவர்களே, நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பாக்குது அப்படின்ற பாட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, சரி நாமளும் அந்த மாதிரி சந்தோஷமா குறிப்பா ரொம்ப நாள் வாழணும் ஆசை. ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டேன், சரி முனிவரே நான் ரொம்ப நாள் வாழணும் என்ன பண்ணணும்னு கேட்டேன். சரி அவர் சிம்பிளா சொன்னார். என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கோன்னாரு. சரி அப்படியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி நீ கேட்க மாட்டேன்னாரு. அதான் கரெக்டா சொல்லிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எங்க அப்பா என்ன சொன்னாலும் எங்க அம்மா சரிங்கன்னு சொல்லுவாங்க. சரி எங்க வீட்டு அப்படிதான். சரி எங்க வீட்டையும் சரி, எங்க மனைவி பத்தினா எப்ப சொன்னாலும் சரிங்கன்னு தான் சொல்லுவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? என்ன சொல்லுங்க. ஏமா எல்லா பாத்திரம் வேலைக்கு நீட்டா அடிக்க வச்சோம்னு சொல்லுவேன், சரிங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏமா துணி எல்லாமே துவைச்சு காய வச்சு அடிக்க வச்சேன்னு சொன்னோம் பாருங்க, சரிங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷம். அந்த மாதிரி நேரத்துல அந்த அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டை கேட்கும் பாருங்க. அப்பப்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அலுப்பு தெரியாது. மேடைகளை பேசிக்கிறோம்பா, நடுவுற வேலையை பத்தியா ஐலசா 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 கூட இல்லப்பா. ஐயா காதலை பத்தி எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் காதலிச்சிருக்காங்க. ஆனா ரசிக்க தெரியுமா? எப்படி ரசிக்காருன்னு பாருங்க. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா, வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா, கண்ணே அழகு வந்து காதலிக்க என்ன ரயில் சிக்கி கவுத்தி வந்து என்னையா ரசிக்கிறாங்க. ரசில விட்டானா அதுக்கப்புறம் காதல் சக்சஸ் ஆயிடுது, அதாவது ஒர்க் அவுட் ஆயிடுது. தொட்டு தொட்டு பேசும் சொத்தானா தொட்டவுடன் கெடுத்துலானா, தொட்டு தொட்டு பேசும் சொத்தானா தொட்டவுடன் கெடுத்துலானா, அள்ளி இப்படி கொடுத்தா குறையாது அள்ளிக்குள்ள வாடி அழகே சாமத்தில் தருவே பாயா சொத்தானே 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 சொத்தானே. பொண்டாட்டிக்கு முன்னாடி இவ்வளவு அழகா பாடுறாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. அதாவது ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிருந்தாயா, சரி அவன் சொன்னான் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு ஒரு 50 காசு உண்டியில போட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய் கேட்டேன், ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு மனைவி கொடுத்தீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு 50 காசுக்கு அவ்வளவுதான் வரும்னு சொன்னாரு. பாவி. அது கேட்டுட்டு உடனே அவன் மனைவி வந்துட்டா, முறைக்கிறா. அந்த முறைக்கிறது கூட எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னான் பாரு அவன். விரலோ நெத்திலி மீன் கண்ணோ காரத்தி
சரி. ஐயா இவங்க எப்படி தெரியுமா? எப்படிமா? மழை வந்தா ஒதுங்கிறானுங்க. ஐயா மழை என்னைக்கோ ஒரு நாள் வருது. கொஞ்சம் நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்தாலா என்ன? இப்படி பாடினா எப்படியா மழை வரும்? சும்மா இருப்பாமா அந்த நேரத்துல? அப்படி போடு 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 அழுத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இப்படி போடு கையால. அப்படி பாடுவாங்க. அந்த மாதிரி பாட்டு ரசிச்சு போயிட்டே இருப்போம். ஐயா ஒண்ணு இல்லையா, இன்னைக்கு என்ன தேதி? மே 1ஆம் தேதி. ஒரு பொம்பளுக்கு ஒரு பெண்களும் காணல. இங்க என்ன காரணம்? ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அது எப்படி கொண்டாடணும் தெரியுங்களா? ஆடி மாசம் போனா முதலாளி நோ தங்கமணி என்ஜாய். நம்பர் முன்னால நீ வாடி பின்னால கேட்காத அம்மால என்னாடி அம்மால வாடு இருக்குங்க. ஆடி மாசத்துக்கு போயிட்டு மறுபடியும் மே மாசம் ஆடி மாசம் கடைசியில வந்தா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆடி மாசம் முடிஞ்சு ஒரு மாசம் அடி என்ன அடி பந்தாடும் பாப்பாக்களே, முன்னாடி வந்தாடும் போதாக்களே, அடி ஆறு நாள் நடுவர் அவர்களே, வாழ்வேணும் சிறிய பயணத்தில் மெதுவாக நகர்ந்து அன்பை பரிசளித்து சாதாரண மனிதராக வாழ்ந்து சக பயணியோடு இருந்து விடுங்கள். காரணம் இல்லாமல் வாழ்க்கை அவ்வளவு அழகாக விடும். ஆக திரைசை பாடல்கள் என்றென்றும் ரசித்து இன்புற்று வாழவே இன்புற்று மகிழவே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.